லஞ்ச் பாக்ஸ்க்கு டக்குன்னு ஏதாச்சும் லஞ்ச் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒன் பாட் புளி சாதம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது செய்ய ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா தாளிச்சு விட்டுருங்க. நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை இதோட சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆனதும் கரைச்சி வச்ச புளியை இதோட சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு புளி தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 20 நிமிஷம் ஊற வச்ச சாப்பாட்டு அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு சூப்பரான புளிசாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த புளிசாதம் பார்த்தீங்கன்னா கோவில் புளிசாதம் டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள்.